கைஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மீன் வளர்க்குறதுல பிகைனராக இருக்கவங்க ஈஸியாக வளர்க்குற ஃபிஷஸ் தான். லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதே கப்பி ஃபிஷ் தான். ஃபிஷ் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட்டு வளர்க்குற ஃபிஷ்ஷும் இது தான். கப்பி ஃபிஷ் தான் எல்லா அக்வாரியமில் ஈஸியாகவும் கிடைக்கும். அது ஒரு ஹார்ட் வெரைட்டி. ஸோ கப்பி ஃபிஷ் தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது. கைஸ் நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாலி ஃபிஷ் தான். இதுவும் கப்பி ஃபிஷ் மாதிரி தான், ஈஸியாக எல்லா அக்வாரியம்லையும் கிடைக்கும். அப்புறம் இதுவும் ஒரு ஹார்ட் வெரைட்டி. இதுக்கும் அதிகமாக மெயின்டெனன்ஸ்லாம் தேவையில்லை. பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய குட்டி போடும் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம், ஈஸியாகவே ப்ரீட் ஆகிடும். மற்ற ஃபிஷ்ஷஸை விட இது ரொம்ப லோ ப்ரைஸ்லேயே கிடைக்கும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்குது பீட்டா ஃபிஷ் தான். பீட்டா ஃபிஷ் ஈஸியாகவே நம்ம வளர்க்கலாம். மினிமம் ஒரு 1 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி டேங்க்லேயே இந்த ஃபிஷ்ஷை வளர்க்கலாம் நீங்கள் ஈஸியாக. பெரிய டேங்க் பண்ணி நிறைய ஃபிஷ் வளர்க்க முடியாதவங்க இந்த பீட்டா ஃபிஷ் ஈஸியாக வளர்க்கலாம். கைஸ் லிஸ்ட்டில் 4th ஆகுது ஜீப்ரா ஃபிஷ் தான். அக்வாரியமில் ரொம்ப அழகாக இருக்கிறது இந்த ஜீப்ரா ஃபிஷ் தான். ஏன்னா இதோட கலர்ஸ் நிறைய விதவிதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீப்பான ப்ரைஸில் இந்த ஜீப்ரா ஃபிஷ் கிடைக்கும். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது நம்ம கோராமி ஃபிஷ் தான். இது நம்ம நேட்டிவ் ஃபிஷ்ன்றதால நம்ம தண்ணிக்கு டெம்பரேச்சருக்குலாம் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். ஸோ இதை ஈஸியாக நம்ம வளர்க்கலாம்.